ஆக்சுவலி இது வந்து சண்டே ஈவினிங் பேக்கிங் ஒர்க் வந்து 1 வீக் எடுத்த ஆர்டரை வந்து நான் பேக்கிங் வந்து இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே ரொம்ப ஹெவி ரெயினாக இருக்கனால டிலே பண்ண வேணான்னு சொல்லி சண்டேல ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 o'clock மேலே. இது ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயினோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு பிளேஸ் கூட இல்லை பேக் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு முன்னாடியே வச்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பேபி சன்ரோஸ் அப்படியே பாட்டோட கேட்டிருந்தாங்க. பாட்டோட பார்த்திங்க அப்படின்னா 160 rupees வருது. நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக் கலர் டர்ட்டில் வைன் 20 rupees அண்டு சம்பங்கி பிளான்ட் வந்து 35 rupees. இவங்களுக்கு வந்து இது கூட ஃப்ரீ சீட்ஸாக என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி சீட், அதுக்கப்புறம் லாங் முருங்கை ஹைப்ரிட் வெரைட்டியோட அந்த சீடு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன். அண்ட் இது நெக்ஸ்ட் ஆர்டர் பொடுதலை அண்ட் நீர்பிரமி 25 rupees ரெண்டும் 50 rupeesக்கு கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இலைப்பிரண்டை 35 rupees ரூட்டோட கொடுத்துருந்தேன். குட்டி பிளான்ட்டாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வளர்ந்துடும். கொடி இருக்கிற மாதிரி சுற்றி விட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு ஈல்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட மருகு பிளான்ட், மருகு பார்த்திங்கன்னா 50 rupees. இதை வந்து பாட்லேருந்து ரிமூவ் பண்ணி சாயிலோடு வச்சு கவரில் வச்சு பேக் பண்ணியிருந்தேன். எடுக்கிறப்ப பார்த்து கொஞ்சம் மண்ணோடு மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக போயிடும். இந்த மாதிரி அழகாக நீட்டாக பேக் பண்ணிவிட்டு இது கூட மணி பிளான்ட் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சங்குப்பூ சீட்ஸு, இதுவுமே வந்து நேம்லாம் எழுதுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை இந்த வாட்டி, அதனால் அப்படியே வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எப்பயும் போல் ஒரு ப்ரௌன் ஷீட் வந்து ரேப் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிளான்ஸ் 2 நாள் ஆனாலும் எதுவும் ஆகாது. ஸோ அப்படி ரேப் பண்ணியிருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் டர்ட்டில் வைன் எப்பயும் போல் 20 rupeesக்கு பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மாசிப்பத்திரி 15 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து ஜெரானியம் பிளான்ட், அதாவது பன்னீர் துளசின்னு சொல்லுவார். இது ஆல்ரெடி நான் வீடியோஸ் கூட போட்டிருந்தேன். பெரிய பிளான்ட்டாக 120 rupees வருது. இது ரொம்ப பெரிய பிளான்ட்டு. குட்டி பிளான்ட் ஃபஸ்ட்டு 60 rupeesக்கு இருந்தது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு தெரில. அதனால் இந்த பெரிய வாங்கினாலும் வாங்குகிறோம், பெருசாக நல்லதாக வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் தித்தோனியா சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இது வந்து ஒயிட் கலர் தூதுவளை, என்கிட்ட இப்போ ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருந்தது, அதை நான் கொடுத்துருந்தேன். இது கூட ஃப்ரீயாக வந்து மணி பிளான்ட் எப்பயும் போல் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் முல் சீத்தா, ராமர் சீத்தாவோட சீட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நெற்பவளம், நெற்பவளமும் வந்து 120 rupees தான். நல்லா பெரிய பிளான்ட், மதர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு அதில் சீடு வரும். அந்தளவுக்கு தான் பெரிய பிளான்ட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இலைப்பிரண்டை கேட்டிருந்தாங்க, இலைப்பிரண்டை கொடுத்துருந்தேன். இவங்க பாப்பா வந்து என் வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஹே ஆல் சொல்கிறீங்களா, அதே மாதிரி அவளும் சொல்லுவா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டேக்காக நான் கொடுக்குறேன், கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நான் என்ன ஃப்ரீயாக வச்சுருந்தேன்னா இந்த அமர்லிலி ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அதோட பல்ப் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சீட்ஸுமே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருந்தேன். அந்த பேபி சன்ரோஸ் பார்த்திங்கன்னா 25 rupees கொடுத்துருந்தேன். பேபி சன்ரோஸை நான் எப்பயும் போல் சாயில் வைக்கலை இந்த வாட்டி. ஏன்னா அது அழுகிருது நிறைய பேர் சொல்கிறனால நான் அப்படியே நியூஸ் பேப்பர் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்டர். இவங்க வாங்குறப்ப கேட்டிருந்தாங்க, நீங்கள் உண்மையாலுமே ஃப்ரீ சீட்ஸு ஃப்ரீ பிளான்ட்லாம் கொடுக்குறீங்களா ஆர்டரோட அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. வீடியோஸ்க்காக அப்படி எடுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீ சீட்ஸ் ஃப்ரீ பிளான்ஸ் வந்து எப்போயுமே ரெகுலராக வந்து எல்லாருக்குமே வரும். இவங்களுக்கு வந்து இந்த ஹேங்கிங் மணி பிளான்ட் 35 rupees, அதுக்கப்புறம் கல்வாழை 10 rupees, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி பிளான்ட் வந்து 10 rupeesக்கு வச்சுருந்தேன். இது வந்து எப்பயும் போல் 20 rupees பிளாக் கலர் டர்ட்டில். மழை இருக்க பேக் பண்ண ரொம்ப அதிகமாகிடுச்சு. இருட்டு கட்ட ஆரம்பிச்சிச்சு. பவர் கட்டு வேறு வழியே இல்லை. நம்ம எல்லாத்துக்குமே ட்ரஸ்ட்டு கொடுத்துட்டோம் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும்னு பேக்கிங்கை கண்டினியூ பண்ணிட்டேன். கோலிஸ் வந்து 35 rupees நல்லா பெரிய பிளான்ட் ரூட்டடோட. அதுக்கப்புறம் சன்ரோஸ் எப்பயும் போல் 25 rupeesக்கு ரூட்டடோட கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பேக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃப்ரீ பிளான்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா மாசிப்பத்திரி வந்து ஃப்ரீ பிளான்ட்டாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கேபேஜ், வாட்டர் கேபேஜ் இது நெக்ஸ்ட் ஆர்டரில். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டிருந்தாங்க. நான் வந்து 6ஆகவே அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போதைக்கு எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, மழை வேறு வந்துட்டுருக்கு, ப்ரொபகேஷன் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதில் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். இது வந்து பேபி சன்ரோஸ் 25 rupeesக்கு ரூட்டோட எப்பயும் வைக்கிற மாதிரி வைக்காமல் நியூஸ் பேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாயிலோ தண்ணியோ எதுவுமே தெளிக்கல, அப்படியே தான் வச்சுருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட கல்வாழை 10 rupees தான். கிழங்கோடையே வச்சு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது கூட ஃப்ரீ பிளான்ட்டாக மணி பிளான்ட் எப்பயும் போல் மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வச்சு வந்து இது கூட அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஆர்டர். இந்த ஜெர்பரா பிளான்ட்டு, அதாவது ஒரு சாண்டல் கலர் ஜெர்பரா பிளான்ட்டு. அதுக்கப்புறம்
சம்பங்கி பல்ப் வந்து 35 ருபீஸ்க்கு வச்சுருந்தேன். பிளான்ட்டாகவே தான் இருக்கும் உங்களுக்கு. சம்பங்கி பொறுத்தளவுக்கு பல்ப்பாக நான் யாருக்கும் இது வரைக்கும் அனுப்புனதில்லை. அப்படியே உங்களுக்கு வச்சிங்கன்னா செடியை அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் இண்டோர்லாம் வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். இதுவுமே நல்ல இண்டோர் பிளான்ட்டு, நல்ல லீஃப் பெருசாக வரக்கூடிய பிளான்ட்டு தான். கட்டிங்ஸுமே நல்லா ஈஸியாக நீங்கள் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர. இது வந்து 80 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தேன். ஸ்பைடர் பிளான்ட் ரொம்ப பெரிய பிளான்ட்டு. எனக்கு இங்கே வைக்க ஸ்பேஸ் இல்லாதனால சரி கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது அப்படியே அனுப்ப முடியாது, லீஃப் எல்லாம் கட் பண்ணி தான் அனுப்பணும், இல்லைனா கொரியர் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இது வந்து ஒரு நியான் ஃபிலியோடென்ட்ரண்ட். இது வந்து 45 ருபீஸ். அதுக்கப்புறம் இதுவுமே 45 ருபீஸ். ஒரு இண்டோர் பெரிய பிளான்ட்டு தான். இதுவும் இண்டோர்லேயே வச்சுக்கலாம், செமிஷேட்லேயே வச்சுக்கலாம். ஆனால் சன்லைட்டில் வைக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் லில்லி, பிங்க் கலர் லில்லி. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பல்ப் இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. 25 ருபீஸ் 35 ருபீஸ்னாலுமே பல்ப் நிறையா இருக்கும். கோலேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. 35 ருபீஸ் ஒரு பிளான்ட்டு. மல்டி கலரில் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பேக் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறப்போ. வெளிச்சம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். இது கூட மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மணி பிளான்ட் கட்டிங்ஸ் பண்ணிட்டு எல்லா பிளான்ட்டையுமே தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணியிருந்தேன். இது கூட மாசிப்பத்திரியும் ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காலையில் விடிஞ்சிருச்சு. இன்னும் பேக்கிங் ஒர்க்கு என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. நைட்டு பவர் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு வர மொபைலு. அதுக்கப்புறம் மார்னிங்காக எடுத்திருந்தேன். லெமன் கிராஸ், இது வந்து இலைப்பிரண்டை கட்டிங்ஸ். அதுக்கப்புறம் நீர் பிரம்மி 25 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சித்திரத்தை பிளான்ட் காலையிலையுமே செம்ம மழை, அதுலேயே பேக் பண்ணிகிட்டு இருந்தது. சித்திரத்தை பிளான்ட் வந்து 60 ருபீஸ் 2 பிளான்ட்டாக இவங்களுக்கு வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறதுனால. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம்மங்கி பல்ப் 35 ருபீஸில் நிறைய பல்ப்ஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே எடுக்கலைனாலும் அப்படியே வச்சாலும் கூட பல்ப்ஸ் பெருசானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து ரோஸ்மெரி 50 ருபீஸ்க்கு ரோஸ்மெரி. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிவேர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஆஃபரில் இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்லா பெரிய பிளான்ட்டு, அந்த கவர்லேருந்து வேறு எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் மாசிப்பத்திரி வந்து இவங்களுக்கு கேட்டிருந்தாங்க. 15 ருபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இது கூட மேரிகோல்டு, ராமர் சீதா சீட்ஸ் இதெல்லாமே அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன் ஃப்ரீ பிளான்ட்ஸாக. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான பிளான்ட்டு. இது வந்து ஆல்பரினா பிளான்ட்டு. இது வந்து பிங்க் கலர் ஃப்ளவர், சூப்பராக உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வரும். நல்லா ஹைட்டாக போகக்கூடிய பிளான்ட்டு. குட்டி குட்டி இந்த மாதிரி பேபி பிளான்ட்ஸ் வரும். கட் பண்ணி வச்சா சைடில் இன்னும் நிறையா செடிகள் வந்து வரும். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளவர் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளவர்லேருந்து கூட நம்ம வந்து செடி வளர்த்திக்கலாம் அந்த பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு. இது கூட சங்குப்ளூ பிளான்ட். அதுக்கப்புறம் மார்னிங் க்ளோரி, இது எக்ஸ்சேஞ்சுக்காக கேட்டிருந்தாலும் தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். வேறு யாருக்காவது ஏதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு வேணும், இல்லை பிளான்ஸ் அஃபோர்டபுளாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.